அறம்பொருள் இன்பத்தை வடித்து தந்த வள்ளுவன் இதயம் தொட்ட குரலா நான் நினைக்கிறது, அன்பிற்கு உண்டோ அடைக்கும் தாள், அன்பில்லார் எல்லாம் தமக்குரியார், அன்புடையார் என்பும் உரியர் பிறருக்கு. உலகத்துல தேவாரத்துக்கு ஒரு சிறப்பு உண்டு, திருவாசகத்துக்கு ஒன்று உண்டு, பரம்பொருளுக்கு ஒன்று உண்டு, பாசுரத்துக்கு ஒன்று உண்டு, விஷ்ணு சகஸ்ரநாமத்துக்கு ஒன்று உண்டு, சிவபுராணத்துக்கு ஒன்று உண்டு, பகவத்கீதையினுடைய ஸ்லோகத்துக்கு ஒன்று உண்டு. ஆனால் எல்லாத்தையும் விட பவர்ஃபுல் ஸ்லோகம் எதுன்னா ஒரே மூல மந்திரம் அன்பு. விவிலியத்தில் ஒரு வார்த்தை உண்டு, இறைவன் இடத்தில் நீ பணம் போடுவதற்கு முன்பு உன் சகோதரரோடு சண்டை போட்டிருந்தால் அவனோடு சகாயம் செய்துவிடு, பிறகுதான் உன் காணிக்கை ஏற்கப்படும். எப்படி? இறைவனுடைய ஆலயத்தில் நீ காணிக்கை போடுவதற்கு வரும் முன் உன் சகோதரருடன் சண்டை போட்டிருந்தால் சகாயம் செய்துவிடு, அதை சரி பண்ணிட்டு மன மாற்றத்தை கொண்டு வா, அதுக்கு பிறகுதான் உன் காணிக்கையை ஏற்றுக்கிறேங்கிறது விவிலியம். நபி என்ன சொல்றார்? சொர்க்கம் எது? தாயின் திருவடி. நீ 10% உழைக்கிறியா, வருமானம் வருதா, அதுல 2% அடுத்தவனுக்கு ஈந்து கொடுத்து மகிழ், 5ல் ஒரு பகுதி அடுத்தவனுக்கு கொடுக்கணும். இதுதான் குரான். அப்ப பகவத்கீதை அன்பு, பெரிய புராணம் அன்பு, ராமாயணம் அன்பு, பாரதம் அன்பு,